திருச்சியில ஐயர் வீட்டில் லால்குடியில் தங்குறாரு. அந்த லால்குடி ஐயர் வீட்டில் தங்கும் போது அவர் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுங்க மார்பை மறைப்பதற்கு கூட சேலை இல்லை, சேலை கிழிந்து இருக்கிறது. ஒரு அரையனாவை கொண்டு காந்திகிட்ட கொடுக்குது. காந்தி அதை வாங்கும் போது கண்கலங்காத அந்த பெருமகன் கண் கலங்குகிறாரு. ஏதுரா அந்த அரையனான்னு கேட்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட. பிள்ளைக்கு பால் வாங்க வச்சிருந்த ஐயா, நீங்க பெரியவங்க எல்லாத்தையும் காசு வாங்குறீங்க, இதுதான் இருக்கு. அரையனா வாங்கிக்கிட்டாரு. திருச்சி பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்றாரு காந்தியடிகள், இந்த அரையனா எல்லா நிதியும் ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவேன். குமரப்பா நம்ம தஞ்சாவூர் தமிழர், அவன்கிட்ட ஒப்படைச்சிருவேன். மக்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கிறேன். இந்த அரையனா மட்டும் நான் எப்போதும் என் மடியில முடிஞ்சு வச்சுக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி தரணுங்கிறாரு. மக்கள் என்ன செய்வான், இவருவே அனுமதி கேட்கிறான்னு நினைக்கிறான். அப்ப சொல்றாரு, இந்த அரையனாவை பார்க்கிற பொழுதெல்லாம் தன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க துன்பப்படுகிற ஏழை கூட என்னை முழுமையாக நம்பி இருக்கிறாள். இந்த நாட்டிற்கு நான் துரோகம் செய்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வரும். தேசத்தம் 32,000 கோடிங்கனா, 40 கோடிங்கனா. காமராஜ் சாகும்போது 5,000 ரூபாய் பேங்க்ல கிடந்தது. அது கூட எம்பியா இருந்தனால.